வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 10/11/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வராப்ப இருந்தால் உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாங்க. பச்சை மிளகாய் திருப்பூர் மார்க்கெட்டில் 15 to 17 கிலோ கொண்ட மிளகாய் அதிகபட்ச விலையை பெருவட்டு மிளகாய் 700 to 800 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொடிக்காய் பார்த்தீங்கன்னா 400 to 500க்கும், மீடியம் சைஸ் 500 to 600க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய்ங்க திருப்பூர் மார்க்கெட்டுக்கு உடச்சி தர காட்டிலும் திருப்பூர் மார்க்கெட்டில் முருங்காய் விலை குறைவுதானுங்க. கரும்பு முருங்கை 50 to 60க்கும், செடி முருங்கை 50 to 55க்கும், மரத்துக்காய் 35 to 40 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய் 20 to 25 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் 700 to 850 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. நல்ல அளவு வந்து 850 ரூபாய்ங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 200 to 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சுரைக்காய் இருந்தால் பந்தல்காய் 300 to 400க்கும், தரையில் வர சுரை பார்த்திங்கன்னா 200 to 300க்கும் விற்பனை ஆகுதுங்க. பாகற்காய் 15 கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா இல்லை கட்டு பார்த்திங்கன்னா 500 ரூபா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 300 to 600 ரூபா வரைக்கும், பந்தல்காய் 600க்கும், தரையில் வர பீர்க்கம் பார்த்திங்கன்னா 300க்கும் விற்பனை ஆகுதுங்க. முள்ளங்கி பாக்ஸில் ரேட்டு கேட்டிருந்தீங்க. முள்ளங்கி ஒரு 20 to 25 கிலோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல காய் தரமாக இருந்தால் 500 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 25 to 30 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட் வந்து 500 to 600க்கும், மீடியம் சைஸ் 300 to 350 400க்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு அதிகபட்ச விலையை 130 140க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 120க்கும், பல்லு பூண்டுகள் பார்த்தீங்கன்னா 80 to 100க்கும் விற்பனை ஆகுதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி பந்தல் தக்காளி 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சாகு தக்காளி மதன் தக்காளி பார்த்தீங்கன்னா 170 80க்கும், பந்தல் தக்காளி 200 +க்கு 200 ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகிருக்குதுங்க. இதர செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாமே 130 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடியோட கட்டு பார்த்தீங்கன்னா 10 to 17 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 4 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா 40 கிலோ மூட்டை 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஒரு கிலோ 10 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டாக இருந்தால் ஒரு கிலோ அதிகபட்ச விலை 80க்கும், குறைந்தபட்ச விலையாக 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ 30 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை 200க்கும், குறைந்தபட்ச விலையாக 100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை 80க்கும், குறைந்தபட்ச விலையாக 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காயிலே பார்த்தீங்கன்னா 2 விதமாக சொல்லலாங்க. காலையில் ஒரு சில தெளிவான வெண்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் காலையில் ஒரு காய் இருந்தால் 550 to 600 ரூபாய்க்கு ஒரு சில பை உள்கடைக்கு போகிற விற்பனை ஆகுதுங்க. இதே நேற்று முன்தினம் பொரிச்சக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கு 50 ரூபா 100 ரூபா விலை குறைவுதானுங்க. மேலே அரை பை போடுறாங்க, அது வந்து 500 450 ரூபாய்க்கு தான் போகுதுங்க. கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் 500 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் டாப் அண்ட் டாப் சிம்ரன் கத்திரிக்காய் 850 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. தெளிவு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் 500 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுங்க. 850 காலையில் பொரிச்ச கத்திரிக்காய் மட்டும்தானுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் 500 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இஞ்சி ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி இருந்தால் ஒரு கிலோ 80 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி இஞ்சி 50 to 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ரேட்டில். எலுமிச்சம்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 70க்கும், குறைந்தபட்ச விலையாக 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 30க்கும், செகண்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் ஒரு கிலோ 20 ரூபாயிலிருந்தே விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயம் திருப்பூர் மார்க்கெட்டில் வரத்து குறைதாங்க, விலைவாசி சற்று உயரும்னு சொல்லாங்க. 25 கிலோ கொண்ட பை டாப் குவாலிட்டி பக்கா தெளிவான வெங்காயம் பட்டக்காய் 25 கிலோ கொண்ட பை 1450 ரூபாய்க்கு ஒரே ஐட்டம் மட்டும் போச்சுங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா காய் ஒரு நாள் விட்டது, காய் சரிவில்லாதது, சருவோடக்கிறது, சரியாக தூத்தி போடாத மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பல காரணத்தினால 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பட்டை வெங்காயம் 800 ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் போச்சுங்க. 800 to 1450 ரூபாய்ங்க.
பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காட்டுக்குள்ளே பட்டை வெங்காயம் 50 டு 55 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அரசாணிக்காய் 1 கிலோ காட்டுக்குள்ளேயே 15 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. மூட்டை பார்த்தீங்கன்னா 50 கிலோ மூட்டை திருப்பூரில் 600 டு 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே 8 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதே 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 600 அதிகபட்ச விலையாக, குறைந்தபட்ச விலையாக 400 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் 10 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கும், 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 டு 330க்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் சிறிய ரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி 10 ரூபாய்க்கும், மீடியம் சைஸ் 18க்கும், நல்ல பருவட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி 28 டு 32க்கும், காட்டுக்குள்ளே ஓவராலாக பார்த்தீங்கன்னா 18 ரூபாயிலேருந்து 24 வரைக்கும் தேங்காய் காயை போல் வாங்குறாங்க. தேங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க. சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில். தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே 1 கிலோ அதிகபட்ச விலையை 8 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இப்போ வந்து அந்த பிளாக் காய் வரல, அதான் சீசனுக்கு, இந்த காய் சீசன் கிடையாதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் 40 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 300 டு 400, 450 ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 650க்கும், குறைந்தபட்ச விலையாக 400 டு 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை. சிறுசு 40 ரூபாய்ங்க, ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவட்டு பழம் 80 ரூபாய்ங்க. நம்ம சேனலில் டெய்லி அப்டேட் போடுங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த இடையூறும் இல்லாத இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் போட்டுருவோங்க. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் பார்த்தீங்கன்னா அப்டேட் போட முடியாது, நிப்பாட்டுவோங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக நைட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டும், காலையில் வடசத்திரம் மார்க்கெட்டும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருப்பேங்க.